ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கு 25% விதிக்கப்படுவதாக அறிவித்த சில மணி நேரங்களில் மேலும் 12 நாடுகளுக்கு வரிகளை உயர்த்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மியன்மார், தென்னாப்பிரிக்கா, மலேசியா, பங்களாதேஷ், தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு வரிகளை அவர் உயர்த்தியுள்ளார். தென்கொரியா மற்றும் ஜப்பானுடன் மியன்மார் மற்றும் லாவோஸிலிருந்து வரும் பொருட்களுக்கு 40% வரி, தாய்லாந்து மற்றும் கம்போடியாவிலிருந்து வரும் பொருட்களுக்கு 36%, செர்பியா மற்றும் பங்களாதேஷிலிருந்து வரும் பொருட்களுக்கு 35% வரி, இந்தோனேசியாவிற்கு 32% வரி, தென்னாப்பிரிக்காவிலிருந்து வரும் பொருட்களுக்கு 30% மற்றும் மலேசியா மற்றும் துனிசியாவிலிருந்து வரும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கும் திட்டங்களை ட்ரம்ப் வகுத்துள்ளார். வரிகளை அறிமுகப்படுத்துவது அமெரிக்க வணிகங்களை வெளிநாட்டு போட்டியிலிருந்து பாதுகாக்கும் என்றும் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வேலைகளை அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த நடவடிக்கைகள் அமெரிக்காவில் விலைகளை உயர்த்தும் மற்றும் வர்த்தகத்தை குறைக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். ட்ரம்பின் வரி அறிவிப்புடன் அமெரிக்காவின் 3 முக்கிய பங்கு குறியீடுகள் நேற்று சரிவடைந்துள்ளன. குறிப்பாக டொயோட்டாவின் அமெரிக்காவில் பட்டியலிடப்பட்ட பங்குகள் 4% சரிந்தன. அமெரிக்க வர்த்தக தரவுகளின்படி ஜப்பான் கடந்த ஆண்டு அமெரிக்காவிற்கு 148 பில்லியனுக்கும் அதிகமான பொருட்களை அனுப்பியதுடன் இது அமெரிக்காவின் 5வது பெரிய இறக்குமதி விநியோகஸ்தராக மாறியுள்ளது. எதிர்வரும் 11ஆம் திகதி முதல் கனேடிய தொழிலாளர்கள் கனடா தொழிலாளர்கள் நலன் திட்டத்திலிருந்து அதிக ஊதியங்களை பெறுவார்கள். இந்த திட்டம் குறைந்த வருமானம் கொண்ட தொழிலாளர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு கூடுதல் நிதி உதவியை வழங்குகின்றது. இதற்கமைய தனியாக வாழ்பவர்கள் $1,633 வரையிலும், குடும்பங்கள் $2,813 வரையிலுமான நிதியுதவியை பெறுவார்கள். மேலும் அவர்கள் ஊனமுற்றோர் துணைத்தொகை தகுதி பெற்றால் கூடுதலாக $843 பெறலாம். இந்த கொடுப்பனவுக்கு தகுதி பெற நீங்கள் ஆண்டு முழுவதும் கனடாவில் வசிக்க வேண்டும் என்பதோடு 19 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவராகவும் இருக்க வேண்டும். நீங்கள் பெறும் தொகை உங்கள் வருமானத்தை பொறுத்தது என்பதோடு நீங்கள் அதிகமாக சம்பாதித்தால் உங்களுக்கான கொடுப்பனவுகள் நிறுத்தப்படும். 2024 ஏற்கனவே பணம் பெற்றிருந்தால் நீங்கள் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டியதில்லை. உங்கள் வரிகளை சரியான நேரத்தில் தாக்கல் செய்து சரியான படிவங்களை நிரப்பவும். ஜூலை 11, அக்டோபர் 10 மற்றும் ஜனவரி 9 என வருடத்தில் கொடுப்பனவுகள் 3 பகுதிகளாக வரும். உங்கள் கொடுப்பனவு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் தகுதி பெறுவீர்களா என்பதை சரிபார்த்து கொடுப்பனவு திகதிக்கு பிறகு சுமார் 10 வணிக நாட்கள் காத்திருக்கவும். பிரச்சினை தொடர்ந்தால் உதவிக்கு கனடா வருவாய் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் உள்ள தலைவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் சமீபத்திய அச்சுறுத்தலை விமர்சித்துள்ளனர். இது அமெரிக்க டாலரை சார்ந்திருப்பதை குறைப்பதற்கான அவர்களின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது. சீனா, ரஷ்யா, ஈரான் மற்றும் பிரேசில் உள்ளிட்ட 11 நாடுகள் குழு ரியோடி ஜெனிரோவில் நடந்த தனது கூட்டத்தை வாஷிங்டனின் வர்த்தக கொள்கைகளுக்கு எதிரான கடுமையான வார்த்தைகளுடன் முடித்தது. அவர்களின் இறுதி அறிக்கையில் அமெரிக்காவை நேரடியாக பெயரிடவில்லை என்றாலும் பிரிக்ஸ் மற்றும் அதனுடன் இணைந்த நாடுகள் மீது கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும் என்றும் ட்ரம்பின் அறிவிப்பு கோபத்தை தூண்டியது. பிரேசில் ஜனாதிபதி லூயிஸ் இனாசியோ லுலா டா சில்வா ட்ரம்பின் கருத்துக்களை மிகவும் தவறானது மற்றும் மிகவும் பொறுப்பற்றது என்றும் விவரித்தார். திங்கட்கிழமை ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், உலகம் மாறிவிட்டது. எங்களுக்கு ஒரு பேரரசர் தேவையில்லை. நாங்கள் இறையாண்மை கொண்ட நாடுகள் என்று கூறினார். உச்சி மாநாட்டில் இறுதி அறிக்கையில் ரஷ்யாவும் ஈரானும் ராஜதந்திர ஆதரவை பெற்றன. உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதல்கள் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் ரஷ்யாவில் பொதுமக்கள் உள்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களுக்கு மாஸ்கோ கண்டனத்தை பெற்றுள்ளது. அமெரிக்கா அல்லது இஸ்ரேலை நேரடியாக பெயரிடாமல் ஈரான் தனக்கு எதிரான சமீபத்திய இராணுவ தாக்குதல்களையும் அமைதியான அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் குறித்த கவலையையும் கண்டனம் செய்வதன் மூலம் ஆதரவை பெற்றது. இருப்பினும் பிரிக்ஸ் மேம்பாட்டு வங்கியின் முன்னாள் தலைவரான மார்கோஸ் டிராயோ அந்த கட்டமைப்பின் தற்போதைய பாதையை விமர்சித்திருந்தார். இது ஒரு உயரடுக்கு வளர்ந்து வரும் சந்தைக்குழுவாக அதன் அசல் நோக்கத்திலிருந்து 3ஆம் உலக இடத்தை நோக்கி நகர்ந்துள்ளதாக வாதிட்டார். உச்சி மாநாட்டின் நீண்ட இறுதி அறிவிப்பை குறிப்பிட்டு பிரிக்ஸ் ஒலிம்பிக்கை போல் மாறிவிட்டது
உள்ளது என்றும் அவர் நகைச்சுவையாக கூறினார். ஒவ்வொரு விளையாட்டும் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட வேண்டும் என்றும் கூறினார். ரஷ்யாவின் போக்குவரத்து அமைச்சரான ரோமன் டாரோவைட்டின் மரணம் தொடர்பிலான தகவல்கள் இதுவரை வெளியிடப்படாத நிலையிலும் அவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகள் தெரிவித்துள்ளன. ரஷ்யாவின் உயர் குற்றவியல் புலனாய்வு பிரிவு டாரோவைட்டின் உடல் மாஸ்கோ புறநகர் பகுதியான ஓடின்சோவாவில் நிறுத்தப்பட்டிருந்த அவரது காரில் துப்பாக்கிச் சூட்டு காயத்துடன் கண்டெடுக்கப்பட்டதாக கூறியுள்ளார். இந்த நிலையில் அவரின் உடலுக்கு அருகில் முன்னதாக அவருக்கு அதிகாரப்பூர்வ பரிசாக வழங்கப்பட்ட துப்பாக்கி காணப்பட்டதாகவும் குறித்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அந்நாட்டு போக்குவரத்து அமைச்சரை பதவி நீக்கம் செய்த சில மணி நேரங்களிலேயே அமைச்சர் தனது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புடின் பதவி நீக்கம் செய்த சில மணி நேரங்களுக்கு பிறகு ரஷ்ய போக்குவரத்து அமைச்சர் ரோமன் டாரோவைட் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமைச்சர் ரோமன் டாரோவைடின் உடல் அவரது காரில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதுடன் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு அவர் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக ரஷ்ய போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் டாரோவைட்டை போக்குவரத்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியது ஏன் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்றும் கூறப்படுகின்றது. முன்னதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் திடீரென போக்குவரத்து அமைச்சர் ரோமன் டாரோவைட்டை பதவியிலிருந்து நீக்குவதாக அறிவித்திருந்தார். உலகின் முதல் நிலை செல்வந்தரும் தொழிலதிபருமான எலான் மஸ்க் புதிய கட்சியை அறிவித்துள்ளார். எக்ஸ் தளம் மூலம் அமெரிக்கா கட்சி என்ற புதிய கட்சியை உருவாக்கப் போவதாக மஸ்க் அறிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டிற்கு பின்னர் புதிய கட்சி அறிவிக்கப்பட்டது. உங்கள் சுதந்திரத்தை உங்களுக்கு திருப்பித் தர அமெரிக்கா ஒரு கட்சியை உருவாக்குகின்றது. 2 அமெரிக்கர்களில் ஒருவர் அரசியல் மாற்றீட்டை விரும்புகின்றார் என்றும் மஸ்க் தெரிவித்துள்ளார். நமது நாடு வீண் செலவுகள் மற்றும் ஊழலால் திவாலாகி வரும்பொழுது நாம் ஒரு ஜனநாயகத்தில் வாழவில்லை, ஒரு கட்சி முறையில் வாழ்கின்றோம் என்று சொல்ல வேண்டியிருக்கும் என்றும் மஸ்க் சுட்டிக்காட்டியுள்ளார். இரு கட்சி முறையிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டுமா என்று கேட்க சுதந்திரம் தினம் சரியான நாள் என்று மஸ்க் கூறுகின்றார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பிக் பியூட்டிஃபுல் பில் நிறைவேற்றப்பட்டால் புதிய கட்சியை உருவாக்குவேன் என்று எலான் மஸ்க் முன்பு கூறியிருந்தார். டெஸ்லாவின் மானியங்கள் நிறுத்தப்படும் என்றும் மஸ்க் தனது தொழிலை மூடிவிட்டு தென்னாப்பிரிக்காவுக்கு திரும்ப வேண்டியிருக்கும் என்றும் டிரம்ப் எச்சரித்திருந்தார். முன்னதாக நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் டிரம்பின் வெற்றிக்கு மஸ்க் கடுமையாக உழைத்திருந்தார். அத்துடன் டிரம்ப் நிர்வாகத்தில் மஸ்கிற்கு முக்கிய பதவியும் வழங்கப்பட்டிருந்தது. பெரிய மாற்றங்களுடன் டிரம்ப் அறிமுகப்படுத்திய வரி மசோதா இருவருக்கும் இடையில் விரிசலை ஏற்படுத்தியது. இருவரும் கடந்த மாதம் குற்றச்சாட்டுகள் மற்றும் சவால்களுடன் பிரிந்தனர். வரி மசோதா செனட்டில் பரிசீலனைக்கு வந்தபோது மஸ்க் மீண்டும் விமர்சனங்களை முன்வைத்தார். புதிய வரி மசோதா நாட்டின் பற்றாக்குறையை $3.3 டிரில்லியன் அதிகரிக்கும் என்றும் மஸ்க் குற்றம் சுமத்தியுள்ளார். 12 நாட்கள் போரின் போது இஸ்ரேல் ராணுவம் தன்னை கொல்ல முயன்றதாக ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மாதம் ஈரான் மீது இஸ்ரேல் வான்வழியாக தாக்குதலை நடத்தியது. 12 நாட்கள் நிகழ்ந்த இந்த போரின் போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கி ஈரானில் உள்ள 3 அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதலை நடத்தியது. அதன் பின்னர் ஈரான் இஸ்ரேல் நாடுகள் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ள 12 நாட்கள் போர் முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில் போர் சூழலின் போது இஸ்ரேல் ராணுவம் தன்னை கொல்ல முயற்சித்ததாக ஈரான் ஜனாதிபதி அதிரடியாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். பிரபல அமெரிக்க ஊடகவியலாளர் டாக்டர் கார்ல்சன் மசூத் பெசஸ்கியானை பேட்டி கண்டார். அப்போது இந்த குற்றச்சாட்டை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறியிருப்பதாவது, தாம் ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்த பகுதியில் குண்டு வீசி இஸ்ரேல் தன்னை கொல்ல முயன்றதாக ஈரானிய ஜனாதிபதி கூறியுள்ளார். ஆனால் அதில் தோல்வியே கிடைத்தது. என் உயிருக்கு குறிவைத்தது அமெரிக்கா இல்லை, இஸ்ரேல் தான் என்று தெரிவித்துள்ளார். நாங்கள் இந்த போரை தொடங்கவில்லை, இந்த போர் எந்த வகையிலும் தொடர விரும்பவில்லை. அத்துடன் டிரம்பை படுகொலை செய்யும் பிரச்சாரத்தில் ஈரான் ஈடுபட்டிருந்ததையும் அவர் மறுத்தார். இதேவேளை ஈரான் ஆன்மீக தலைவர் அயதுல்லா அலி கமேனியை கொல்வோம் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் வெளிப்படையாக தெரிவித்திருந்த போதிலும் ஈரான் ஜனாதிபதி தொடர்பில் எவ்வித கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.